தற்போது நம்முடன் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இணைந்திருக்கிறார். சார், மூக்கமுத்து அவர்கள் காலமாகி இருக்கிறார். அவருடன் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். மூக்கமுத்து அவர்களை 1966 இருந்து நான் மிக நன்றாக அறிவேன். மிக நெருங்கிய நண்பர். அவர் எம்ஜிஆர் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர். 67 சட்டமன்ற தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட போது இன்றைக்கு இருக்கிற பிசிஆர் பகுதியில திருவாரூர், வெட்டுவாங்கனி, ஒட்டிவாக்கம் போன்ற பகுதியில எல்லாம் அவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் அடிபட்டு இருந்த நேரத்தில் அவருக்காக வாக்கு சேகரிப்பதற்காக வந்து இங்கே தேர்தல் பணியாற்றியவர். அன்று தொட்டு அவரோடு நெருக்கமான பழக்கம் கொண்டு நான் அறிந்தேன். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். நல்ல ஒரு பாடகராகவும் நடிகராகவும் வளர்ந்து வருகிற நடிகராக இருந்தார். அவருடைய பணிகள் 1967 தேர்தலிலும் அதே போல 71ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் தேர்தல் பணி ஆற்றினார். அதே போல கழக பிரச்சார பாடல்களில் எம்ஜிஆர் பிரிந்த நேரத்தில் கழகத்தில் பல இடங்களில் சென்று பிரச்சாரம் செய்தவர். அப்படிப்பட்டவர் வளர்ந்து விட்டார் என்பது மிகவும் வேதனை இருக்கிறது. பல நினைவுகள் அவர்களுடன் எல்லாம் இப்பொழுது என்னுடைய நினைவு போடுகிறது. ஆக எனக்காக 50 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் நெருங்கி பழகிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அவருடைய மறைவை ஈடு செய்ய முடியாத ஒரு பேரெழுத்தாக என்னை பொறுத்த மட்டும் கருதுகிறேன். இணைப்பில் வந்து நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு RS பாரதி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கமுத்து காலமானார். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் மூக்கமுத்து என திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கமுத்து காலமானார். அவருக்கு வயது 77. 1970களில் வெளியான பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன் உள்ளிட்ட படங்களில் மூக்கமுத்து நடித்திருக்கிறார்.